அதனால் அவர்கள் காணாமல் போனது யாருக்கும் தெரியவில்லை. மேலும் அவர்கள் அமர்ந்திருந்த பல்லாக்கு எப்படிப்பட்டது என்றால், அது நாலாபுறமும் திரையை கொண்டு மறைக்கப்பட்டு இருக்கும். அதனால் மக்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உள்ளே இருப்பதாக நினைத்து சென்று விட்டார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அங்கிருந்தே அமைதியாக உட்கார்ந்து, என்னை அவர்கள் தேடி வந்து விடுவார்கள் என நம்பிக்கையுடன் காத்திருந்தார்கள். சில நேரத்திற்குப் பிறகு ஒரு நபர் ஷஃப்வான் இப்னு அல்-முஅத்தல் ரலியுல்லாஹ் அன்ஹு அவர்கள் போரில் விட்டுச் சென்ற சில பொருட்களை எடுத்துக்கொண்டு அவ்வழியே வந்து கொண்டிருந்தார்கள். பின்னால் இருந்து காரவனின் பாதையை கவனித்துக் கொண்டிருந்த போது தூங்கிக் கொண்டிருந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை கண்டார்கள். அவர்கள் உடனே இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று கூறி அவர்களிடம் தான் அமர்ந்து வந்த ஒட்டகத்தை காட்டி, உங்கள் ஊர்தியில் ஏறுங்கள் என்று நிதானமாக கூறினார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் முகத்தை மூடி அவரின் ஒட்டகத்தில் ஏறினார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அமர்ந்தவுடன் இவர்கள் ஒட்டகத்தின் மூக்கு கயிறுகளை பிடித்து இழுத்தவாறு மதீனாவை நோக்கி நடந்தே வந்தார்கள். அவர் எந்த வார்த்தையும் பேசாமல் அவர்களை மதீனாவுக்கு அழைத்துச் சென்றார். இதில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், அவர்கள் அந்த இடத்திலிருந்து மதீனாவிற்கு வரும் வரை இருவரும் ஒரு வார்த்தை கூட பேசிக்கொள்ளவில்லை. இதைத்தான் சில முனாபிக்குகள், இஸ்லாமை வெளியிலிருந்து எதிர்ப்பவர்கள் தவறாக பேச ஆரம்பித்தார்கள். அவர்களில் முக்கியமானவன் அப்துல்லாஹ் இப்னு உபாய் இப்னு சொலூல், முனாபிக்கின் தலைவர். அவர் இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மற்றும் சஃப்வான் ரலியல்லாஹு அன்ஹு இருவருக்கும் ஏதோ தவறு நடந்தது என்று அவதூறு பரப்பினார். இந்த பொய்க்கதையை சில பேரும் அறியாமலே பரப்பிவிட்டார்கள். மதீனாவுக்கு திரும்பிய பிறகு ஆயிஷா அவர்கள் உடல்நலக்குறைவால் நோய்வாய்ப்பட்டார்கள். அவர்கள் சில நாட்களுக்கு இந்த அவதூறு